Voice of Tamil 24. ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல பிரபல நடிகர் திலகனின் மகள் மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் ஒருவர் மீது பாலியல் புகார் கூறியுள்ளார். இதுகுறித்து பைல்வான் ரங்கநாதன் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து வீடியோவில் பேசியுள்ள பைல்வான் ரங்கநாதன், ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியாகி மலையாள சினிமாவில் புயலை கிளப்பியுள்ளது. சித்திக் மீது பாலியல் ரீதியான புகார் கூறப்பட்டது மலையாள நடிகர் சங்க தலைவர் மோகன்லாலுக்கு தெரியாமல் இருக்குமா என்றும், தெரிந்திருந்தால் ஏன் மோகன்லால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இதற்கு நடிகர் சங்க தலைவர் மோகன்லாலும் உடந்தையாக இருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருகிறது என்று மலையாள நடிகைகள் சந்தேகத்தை எழுப்பினர். இதனால் மோகன்லாலுக்கு கடும் சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் உட்பட 17 நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்தனர். மேலும் பிரபல குணச்சித்திர நடிகர் திலகனின் மகள் பத்திரிகையாளரிடம் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அதில், என் தந்தை இறந்தபோது ஒரு பெரிய நடிகர் என்னிடம் போனில் பேசினார். அப்போது நான் உன் அப்பா போன்று என்று பேச துவங்கிய அவர், நான் உன்னை பெரிய நடிகையாக ஆக்குகிறேன், கெஸ்ட் ஹவுஸுக்கு வா என்றார். நான் அப்படியே அதிர்ந்து போனேன் என்று கூறியிருந்தார். எனவே மலையாள சினிமாவில் இதுபோன்று தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இப்போது கேரளாவில் அனைத்து இடத்திலும் இந்த விவகாரம் பெரும் பேசுபொருளாகி உள்ளது என்று, இதில் எத்தனை பெரிய தலைகள் உருளப் போகிறதோ தெரியவில்லை என பைல்வான் அந்த வீடியோவில் கூறியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.